தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்ட இயேசு கிறிஸ்துவையும் அவர்களுக்கு நேராக வழி நடத்தக்கூடிய போதகர்களையும் மூப்பர்களையும் விரும்பாதவர்கள். நீங்கள் கொஞ்சம் உட்காரியா அப்படின்னா அந்த ஆளுங்கள்லாம் உட்கார மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தில் ஒரு இதில் பார்த்தோம், அவர்களாம் மார்க்கம் தப்பி நடக்கிற நட்சத்திரங்களாக இருக்கிறாங்க. மார்க்கம் தப்பி இருக்கிறவர்கள் வெளியில் எங்கெங்கேயோ போயிடுறாங்க, சபைக்குள்ளே இருக்க மாட்டாங்க. சபை நீங்கள் கேளுங்களேன், எந்த சபையை சேர்ந்தவங்க, எந்த சபையை நான் சேரல, சபையை நான் என்ன உலகளாவிய சபை உட்காந்து கேட்குறோம். நாங்கள் தான் எல்லாம் தெரியுமே, எங்களுக்கே எல்லாம் தெரியுமே. நீங்கள் உட்காருங்க, நான் பேசுகிறத கேளுங்க, நான் பேசுகிறத நீங்கள் கேளுங்க. யுனிவர்சல் சர்ச் தான் எனக்கு. யுனிவர்சல் சர்ச் எங்களுக்கு லோக்கல் சர்ச்சே கிடையாது, எனக்கு யுனிவர்சல் சர்ச், கிங்டம் ஆஃப் காட். ஆமாம். அப்போ வீடு எங்கே வெளியிலேயே படுத்து தூங்குறீங்க? ஆமாம், யுனிவர்சல் சர்ச்சுனா வானமே கூடாரம் அவங்களுக்கு. ஆமாம், மார்க்கம் தப்பி அழைக்கிறவர்கள் எந்த சபையிலையும் வரமாட்டாங்க, எந்த ஒரு ஒழுங்குகளையும் இருக்க மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப தெளிவார்கள். அவங்க எப்படி பின்னாடி உள்ள இதெல்லாம் பாருங்கள் வரிசையாக ஒவ்வொரு காரியமாக அவர்கள் பார்க்கும்போது துணிகரக்காரர், அகங்காரிகள் என்ன சொல்கிறாரு, ஏதோ பெண்மையில் சொல்கிற மாதிரி இருக்குல்ல, அகங்காரிகள், திமிரு பிடிச்சவங்களா இருப்பாங்க, திமிரு பிடித்தவர்கள், மகத்துவங்களை தூசிக்கு அஞ்சாதவர்கள், அதாவது வேத வசனத்தையும் மற்ற பெரிய காரியங்களையும் வேத சத்தியத்தையும் தூசிக்கு அஞ்ச மாட்டாங்க. அதை ரொம்ப எடுத்தறிந்து பேசுகிறவர்கள், அதிக பலனையும் வல்லமையுடைய தேவதூதர்கள் முதலாக கர்த்தருக்கு முன்பதாக அவர்களை தூஷணமாய் குற்றப்படுத்த மாட்டார்களே. அப்படின்னா தேவதூதர்கள் கூட குற்றப்படுத்தாத காரியங்களை இவர்கள் குற்றப்படுத்துவார்கள். இதுக்கு பின்னாடி உள்ள எல்லா பகுதிகளையும் பாருங்கள். ஒவ்வொரு பகுதியில் இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணினவர்கள், விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டு ஓயாதவைகளுமாய் இருக்கிற கண்களை உடையவர்கள். இதை வாசிக்கும்போது தான் சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, அதாவது எந்த பெண்ணையும் அதாவது ஒரு பெண்ணாக பார்க்காமல் இச்சையினுடைய ஒரு 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 பகுதியாக பார்க்கிறவர்கள். ரொம்ப ரொம்ப சமீபத்தில் சில இதெல்லாம் நான் பார்த்தேன். ரொம்ப கேவலமான நிலையில் இந்த சபைகள் போய் கொண்டிருக்கிறது. பிள்ளையாமையினுடைய வழியிலே இருப்பவர்கள் அதற்கு பின்பதாக கொண்டிருப்பவர். இப்போ நான் என்ன கேட்குறேன், இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்களா இல்லை விசுவாசிகளா? இந்த கள்ள போதகர்கள் விசுவாசிகளாக இருந்தவர்களா? இல்லை, இருந்தவர்களும் அப்படி மாறி இருக்கு. எப்படி இருந்தவர்கள் எப்படி மாறி இருக்காங்க? எங்கே இருக்குது அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லி எங்கே இருக்குது? அவங்க சுவிசேஷத்தை விசுவாசித்து ஒரு நாளிலே அவர்கள் ரசிக்கப்பட்டவர்களா அல்லது ரசிக்கப்பட்டவர் போல் நடித்தவர்களா? இல்லை, அந்த சுவிசேஷத்தில் நிலையாக நிற்காதவங்க அல்லது அப்போ முன்னாடி இருந்தாங்க, இப்போ நிலையாக நிற்கலைன்றீங்க. ஒரு தடவை தவறி போயிட்டாங்க, எங்கேயோ இடத்துல மார்க்கம் தப்பி போயிட்டாங்க. அதாவது வழியில் இருந்தவங்க மார்க்கம் தப்பி எங்கேயோ போயிட்டாங்க. நீங்கள் தயவுசெய்து வாங்க, அதை என்ன சொல்கிறாங்க, 2வது அதிகாரம் 1வது வசனத்துக்கு வாங்க. தங்களை கிரயத்திற்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆல்ரெடி அப்போ முன்னாடியே தெரிஞ்சிருக்குது அவங்களுக்கு. இப்போ அவங்களுக்கு முழு சுவிசேஷம் தெரியும் போது பின்னாடி சில கசப்பெல்லாம் பார்த்தோன்னே அதை இவங்களுக்கு தகுந்த மாதிரி ஷேப் பண்ணி மாற்றிக்கிட்டாங்க. இல்லை, சுவிசேஷத்தை விட பணம் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாயிருச்சு. அதாவது ஆண்டவரை குறித்து ஆராதிப்பதை விட அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, இப்போ அந்த பணத்துக்காக எல்லாவற்றையும் செய்வது, சரீர சுகம், இதெல்லாம் அவங்களுக்கு அதிகமாகிடுச்சு. அதுக்கு பின்னாடி உள்ளது வாங்க, பின்னாடி வாங்க. ஓகே, 20வது வசனத்துக்கு வாங்க. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவருடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும். 21 அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். என்னது இப்போ சொல்லுங்கள். ஆல்ரெடி ரட்சிக்கப்பட்டவங்க மட்டும் கிடையாது, கர்த்தரை அறிந்தவர்கள், அறிஞ்சவங்க, எல்லாம் தெரிஞ்சவங்க, கற்பனையை கை கொண்டவங்க. ஆமாம், நீதியின் மார்க்கத்தை அறிந்தவர்கள், நீதியின் மார்க்கத்தை அறிந்தவர்கள், ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு கற்பனை அறிகிற அறிவினாலே, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே. எப்படி கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை
கமான், எப்படி முடியும்? நாய் கக்கினது திரும்ப தின்னும். ஆமாம், நாயும் பன்றியும் வந்து அதுக்கு பழமொழியாக சொல்கிறார். அப்படின்னா முன்னாடி வந்து சாப்பிட்டுடுச்சு திரும்ப மறுபடியும் செய்யுது, பன்றி கழுவப்பட்டிருக்கிறது மறுபடியும் செய்யுது. அப்போ முன்னாடி வந்து ஒரு கழுவுதலின் அனுபவம் இருந்திருக்குது. அப்போ என்னன்னா, அப்போ ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒருவன் விழுந்து போக முடியுமா? தன்னுடைய என்னது ரட்சிப்பை இழந்து போக முடியுமா? ரட்சிப்பு முழுமை பெற்றது. ஆனால் அதை நம்ம தக்க வச்சுக்கூடிய கடமை நம்ம கிட்ட இருக்கு. முடிவு பிறந்த நிலைத்திருப்போம். அவர் கொடுத்த ரட்சிப்பை நாம் பாதுகாத்துக்கணும். ரட்சிப்பு ஆண்டவர் இலவசமாக கொடுக்கறது. ஆனால் ரட்சிப்புக்காக நாம் கிரியை செய்வது, அதாவது நம்ம வந்து உழைக்க வேண்டியது, பிரயாசப்பட வேண்டியது. சொல்லி உட்காந்துட்டு அந்த ரட்சிப்பை பெற்றுட்டோன்னு சொல்லி பேனர் அடிச்சுட்டு அப்படியே போறது இல்லை. அந்த ரட்சிப்பில் ஒவ்வொரு நாளும், அந்த அனுபவத்தில் ஒவ்வொரு நாளும் வளர வேண்டியது, நம்முடைய கர்த்தருக்குள்ள இருக்க வேண்டியது அவசியம். ஒரு நாள் ரட்சிப்பு அப்படிங்கிறது இல்லை. அதில் ஒரு நல்ல பழைய ஏற்பாட்டு உதாரணம் சொல்லுங்களேன். நல்ல பழைய ஏற்பாட்டு என்னது? எசேக்கியா ராஜா. அதை விட சவுல், அவன் தீர்க்கதரிசி வருவனோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு பெரிய, அந்த அளவுக்கு பினாத்திக்கிட்டு இருந்தவர். he lost his crown. அவனோட முடியை இழந்து போனான். முடிவை இழந்தான், முடியை இழந்தான், கம்ப்ளீட்டாக போயிட்டான். யூதாஸ் காரியோத் முதல்ல இருந்தே அவனுடைய பிரச்சனைகள் இருந்தது. அதாவது எல்லாருமே இயேசுவை ரபி ஆண்டவரேன்னு கூப்பிடும்போது அவன் வந்து ரபின்னு தான் கூப்பிட்டு இருந்தான். எப்பயுமே ஆண்டவர்னு கூப்பிடவே இல்லை. அதாவது பரம ஈவை ருசி பார்த்தவர்கள், அதில் வாழ முடியாதவர்கள், வாழாதவர்கள், இவங்கெல்லாம் முன்பதாகவே எல்லாம் தெரிந்தவர்கள். இவங்களுடைய பிரச்சனைகள் இது. நான் இப்போ திரும்ப உங்கள்கிட்ட மறுபடியும் வர்றேன். இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் எத்தனை பேர் நாம் கண் முன்பதாக பார்த்து, ஆனாலும் அவர்களை இனம் கண்டும் காணாதபடி விட்டு விடுகிறோம். உதாரணமாக ஒன்று சொல்கிறேன். கள்ள தீர்க்கதரிசியுடைய முக்கியமான இது என்ன? பண ஆசையுடையவர்கள். இயேசுவானவர் உங்களையும் என்னையும் ரட்சிக்கும் பொழுது எந்த பணத்தை வாங்கிட்டு ரட்சித்தார்? உங்களுக்கும் எனக்கும் கிருபையாக தந்தது. அப்போ நான் எப்படி எனக்கு 5 லட்ச ரூபா கொடுத்தா தான் நான் மீட்டிங் வருவேன்னு சொல்ல முடியும்? இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்க. யார்கிட்ட? மக்கள்கிட்ட சொல்லணுமா, என்கிட்ட நான் சொல்லிக்கணுமான்னு கேட்குறேன். நம்மளுக்கு நான் சார், நீங்கள் ஒரு மினிஸ்ட்ரி வச்சுருக்கீங்க, அந்த மினிஸ்ட்ரிக்கு காணிக்கை கொடுக்குறாங்க, அந்த காணிக்கையிலேருந்து செலவு பண்ணி நீங்கள் போகிறீங்க. ஆனால் என்ன கேட்குறீங்க? நான் எல்லா மூலியமும் முடிந்து எனக்கு இந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் போட்டு, இந்த காரு கொடுத்து, இப்படி சாப்பாடு போட்டு, கான்வாய் கொடுத்து கம்மாயில் தள்ளாம போடுறேன், இவ்வளவையும் கொடுத்து வந்தால் தான் நான் வருவேன். ஏன்னா அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? போகும்பொழுது என் கையில் நீங்கள் குறைஞ்சது ஒரு 5 லட்ச ரூபாவது கொடுத்து அனுப்பணும். இது என்னன்னு நான் சொல்கிறது இல்லை, நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? இது வேதத்துக்கு முற்றிலும் புறமானது. ரெண்டாவது, இந்த சத்தியம் எங்கேருந்து அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னு தெரியல. ஆனால் ஆண்டவர் சொன்னதுக்கும் இதுவும் இவங்க நடக்கிறது இல்லை. என்கிட்ட வந்து பணமே இல்லை, நான் கஷ்டப்படுறேன், என்னுடைய ஊழியத்தில் கஷ்டம், எனக்கு ஒன்றுமே இல்லை, அப்படி உள்ளவங்க நிச்சயமாக கேட்க மாட்டாங்க. நிச்சயமாக கேட்க மாட்டாங்க. நீங்கள் என்ன ஏதாவது கொடுக்குறேன்னா கொடுங்க, இல்லாட்டி பரவாயில்ல, சோத்திரம் ஜெபம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணி நடந்துக்கிட்டே இருப்பாங்க. இல்லை, தேவைகளை சொல்கிறது தப்பு இல்லைல்ல. தேவைகளை சொல்கிறது தப்பு இல்லை, தேவைக்கு மேலே சொல்கிறது தான் தப்புன்னு சொல்கிறேன். தேவைகளை சொல்லவே வேண்டியதில்லை. கர்த்தர் தேவையை சந்திப்பார். நிச்சயம் கர்த்தர் தேவையை சந்திச்சிருக்கிறார். நீங்கள் ஒன்றுமே இல்லாத போது உங்களுக்கு ஆண்டவர் இவ்வளவுதாக செய்திருக்கும் போது ஏன் பிள்ளைகளுக்கு சொத்துக்களையாக, அதாவது ஊழியத்தில் இருக்கிறவங்க சொல்கிறோம், சொத்துக்களை சேர்த்து வைக்கிறோம்? ஷேர் மார்க்கெட்டில் போடுறோம். ஷேர் மார்க்கெட்லையா? இது என்ன சொல்கிறது? இது என்ன சொல்கிறது? எங்கேருந்து ஜெயிக்கப்பட்டு வந்தார்களோ அதே மறுபடியும் அது அவங்கள ஜெயிக்குது. இப்போ வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது, அதாவது தேவை ஒன்று, ஆனால் அந்த தேவை இவங்களை ஆளுகை செய்கிற மாதிரி ஆகிடுது. தேவைக்குன்னு வந்தவங்க இப்போ அந்த தேவையே வாழ்க்கைன்ற மாதிரி தங்களுடைய வாழ்க்கை அமைச்சிக்கிறாங்க. அப்போ நம்ம தேட வேண்டியவரை விட்டுட்டு நம்ம அதை முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், கூட கொடுக்கறத தேடின்னு இருக்காங்க. தேட வேண்டியதை தேட. இப்போ நான் வந்து ஆரம்பிக்கும் போது, ஊழியத்தை ஆரம்பிக்கிறது ஒன்றுமே இல்லாமல் ஆரம்பிச்சேங்க. ஒன்றுமே ரொம்ப கஷ்டப்பட்டோம், பட்னியாக கிடந்தோம், அப்படி அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டு இப்போ வந்து
ஒரு பெரிய நிலைமைக்கு வந்துடுறோம். ஆனாலும் மக்கள்கிட்ட வந்து இவ்வளோ கொடுத்தால்தான் நான் வருவேன். என்கிட்ட கேட்குறாங்க, நிறைய பேர் கேட்கும்போது என்கிட்ட கேட்பாங்க, சார் நீங்கள் எவ்வளோ கொடுத்தா வருவீங்க அப்படின்றாங்க. எவ்வளோ கொடுத்தா நீங்கள் வருவீங்க? நான் கேட்குறேன், வேதத்தில் அது மாதிரி எங்கேயா இருக்குது அப்படின்னு. நீ எனக்கு சாப்பாடு கொடுத்தாலும் சரி, சாப்பாடு கொடுக்காட்டியும் சரி, ஏதாவது ஓரத்தில் போட்டாலும் சரி, நான் எங்கே வெல்கம் போகுது. கர்த்தர் தன்னையே கொடுத்து இருக்கும் பொழுது எவ்வளவு காரியங்களை எனக்கு செஞ்சிருக்கிறாரு. எனக்கு ஒன்றுமே இல்லாத ஆடுகளுக்கு பின்பதாக நான் போய் கொண்டு இருந்தேன். என்ன இவ்வளவு பெரிய எடுத்து வச்சிருக்கிறது ஆண்டவரே, நான் எம்மாத்திரம். அதே சமயம் வந்து எவ்வளவு நீங்கள் எங்களுக்கு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குற குரூப்பும் இருக்காங்கல்ல. இது அதுக்கு அடுத்தது நாங்கள் போகும்போது எவ்வளோ சார் நீங்கள் ஊழியத்துக்கு வரீங்களா, சரி வாங்க பாஸ்டர், நீங்கள் ட்ரைனிங் எடுத்துகிட்டு எங்களுக்கெல்லாம் பிரியாணி பேக்கெட்டும் ஒரு பேக்கும் வாங்கி கொடுத்துட்டு போங்க. இது எந்த புத்தகத்துலையா இருக்குன்னு கேட்டேன். இது அடுத்த ரிவர்சல் ப்ராசஸ். அடுத்த ரிவர்சல் எது? ஆனால் இதே மக்கள் இந்த பெரிய பணக்காரங்க பெரிய மீனை பிடிக்க இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. இன்னொரு காரியம் கொண்டு வரேன். சிடிக்காக எத்தனையோ பேர் பணம் கொடுக்குறாங்க. அதாவது என்ன செய்கிறாங்க, உங்கள் ஊழியத்துக்காக பணம் கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஆண்டவர் நல்ல வரத்தை கொடுத்துருக்காரு, பாடல்களையோ அல்லது ஏதாவது நல்ல பைபிள் ஸ்டடியோ அல்லது மெசேஜோ கொடுக்கறதுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறாரு. இப்போ தந்தோடனே நீங்கள் சிடி போடுறீங்க. சிடி போட்டுட்டு நீங்கள் விற்கிறீங்க. ஓகே, விற்கிறது அதாவது தேவையான பணம் தேவை இருக்குது, விற்கிறீங்க. ஆனால் அதுக்காக இதை காப்பி செய்யணும், ரத்தங்கக்கி சாவான்னு சொல்லி ஒரு சாபம் விட்டு எப்படியாவது சுவிசேஷம் அறிவிக்கப்படட்டுமே. எப்படி இதை காப்பி பண்ண எல்லாருக்குமே குஷ்டரோகம் வந்துச்சு. மிரியாவுக்கு குஷ்டரோகம் வந்துச்சு. அதாவது காப்பி பண்ணாங்களா அவங்க, யாரும் ஒன்று அப்படியே காப்பி பண்ணாங்க. அதனால் என் கேசட்டை காப்பி பண்ணுறவங்களுக்கு நீங்கள் கேசட் எங்கேருந்துங்க போட்டிங்க? கொடுத்த ஏழைகள் கொடுத்த பணத்துலேருந்து போட்டிங்க. சரி, போட்டோ கேசட்டுக்கு இது வந்துருச்சு, அடுத்தது இன்னொருத்தங்க யாராவது எடுக்கிறாங்கன்னா எடுத்துகிட்டு போகட்டுமே. நல்ல சில ஊழியக்காரங்களாம் இருக்காங்க, ஆர் ஸ்டாலின் என்னென்ன இருக்காங்க, எவ்வளோ வேணாலும் காப்பி போட்டு எடுத்துங்கன்றாங்க. ஃப்ரீயாக தான் கொடுத்துட்டு ஃப்ரீ. ஏன்னா எனக்கு உள்ளது அந்த இதுக்கு போடுறது வந்துருச்சு. அதான் இனிமேல் யார் வேணாலும் காப்பி போட்டு எடுத்துக்கோ. ஒரு ஃபேஸ்புக்கில் எழுதிருக்காங்க, இதை விட ரொம்ப ரத்தங்கக்கி சாவா என்று எழுத வேண்டியது தானே அப்படின்னு. உன்னை வந்து அது அடிக்கும் இது அடிக்கும். இதோட பின்னணியம் என்ன? பணம் சம்பாதிக்க வேண்டும். ஒரே குறிக்கோள் தான், பொருளாசை என்ற விக்கிரக ஆராதனை. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது. நீங்க சொன்ன மாதிரி இப்போ ரத்தங்கக்கி சாவு அப்படிலாம் சொல்றது வந்து இவங்களுடைய ஆசை. அதை வேற யாரும் அந்த பண ஆசை வந்து அப்படிப்பட்ட வார்த்தைகளை அவங்க அந்த மாதிரி பதிய பண்ணி அதை அந்த சீடியில் வார்த்தை சொல்லலை. ஆனால் வந்து சாபம் போட்டதுனால இன்னொருத்தர் எழுதுறாரு, இதுக்கு ஈஸியாக நீங்கள் ரத்தங்கக்கி சாவாயின்னு சொல்லி எழுதுறாரு. சாபம் போடுறதே ஒரு பெரிய தீமை தான். ஆமாம், ஏன்னா வசனம் சபிக்க கூடாது, துதிக்கிற வாயில. அதாவது இலவசமாக ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு, உங்களுக்கு கொடுத்துருக்க. அதாவது இதன் மூலமாக ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் கிருபையாக வாய்ப்பை கொடுத்திருக்கும் போது வாய்ப்பையும் ஆண்டவருடைய கிருபையும் நீ எப்படி விற்கலாம்? விற்று எடுத்துங்க. ஆனால் வந்து பண ஆசை உள்ளவர்களாக செலவு எடுத்துங்க, மீட் பண்ணிங்க. அந்த செலவுக்கு பிறகு பின்னாடி அடிக்கிறது வந்து ஆண்டவர் கொடுங்க. நிறைய பேருக்கு ஆண்டவருடைய வேத வசனம் போகட்டும், நிறைய பேருக்கு வேத வசனம் போகட்டும். நாங்கள் வியாபாரம் பண்ண போகிறது கிடையாது. கர்த்தர் இலவசமாய் தந்தார், அவருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும், அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாத ஒரு வாய்ப்பு நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. இந்த வாய்ப்பை எடுத்துக்கொண்டு நான் எப்படி அதை எனக்காக தந்திரமாக மாற்றுவது? அருமையானவர்களே, இந்த சுவிசேஷத்தில் எப்படி தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிறது என்பதில் ஒரு முக்கியமானது கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள். அவருடைய பண ஆசை, சரீர ஆசை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், கர்த்தர் தமக்கு பயந்தவர்களையும் நீதி உள்ளவர்களையும் ரட்சிக்க அறிந்திருக்கிறார். அதே போல துன்மார்க்கமாய் நடக்கிறவர்கள், அறிந்தும் நடக்கிறவர்களை நியாய தீர்ப்பு நாளுக்கென்று வைத்திருக்கவும் அறிந்திருக்கிறார். இது சுவிசேஷத்தின் அடுத்த பகுதி. தொடர்ந்து நாம் 3வது அதிகாரத்தை பார்ப்போம்.